யானைகளின் உலகில் பிரமிக்க வைக்கும் பயணத்தை தொடங்கும் தமிழ் இன்போக்கு வரவேற்கிறோம். இந்த அற்புதமான உயிரினங்களின் வாழ்க்கையை ஆராய்வதன் மூலம் அவற்றின் நடத்தை, பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நுட்பமான சமநிலையை பராமரிப்பதில் அவை வகிக்கும் முக்கிய பங்கு பற்றி அறிந்து கொள்ள எங்களுடன் சேருங்கள். இணைய வாசகர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இணையத்தில் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். தெரியாததை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்போ. இன்று நாங்கள் யானை நாட்டின் மையத்தில் இருக்கிறோம். இந்த மென்மையான ராட்சதர்களை நெருக்கமாக காண தயாராக இருக்கிறோம். இந்த குறிப்பிடத்தக்க உயிரினங்களின் இரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் போது மறக்க முடியாத சாகசத்திற்கு தயாராகுங்கள். யானைகள் பூமியில் உள்ள மிகப்பெரிய நிலவிலங்குகள் மட்டுமல்ல, மிகவும் புத்திசாலி மற்றும் சமூக உயிரினங்களும் கூட என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கே அவர்களின் இயற்கையான வாழ்விடத்தில் அவர்களின் சிக்கலான சமூக கட்டமைப்புகள் மற்றும் கவர்ச்சிகரமான நடத்தைகளை அவதானிக்கும் பாக்கியம் எங்களுக்கு உள்ளது. விளையாட்டுத்தனமான கன்றுகள் முதல் தங்கள் மந்தைகளை வழிநடத்தும் புத்திசாலி தாய்மார்கள் வரை இந்த யானைகளுக்கு இடையேயான பிணைப்பை காண்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவற்றின் சுற்ற அளவு மற்றும் மென்மையான நடத்தை வனவிலங்குகளை மதிக்க மற்றும் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. யானை பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணி, இலையுண்ணி விலங்காகும். இது நிலத்தில் வாழும் விலங்குகள் யாவற்றினும் மிக பெரியதாகும், மிக நீண்ட நாட்கள் வாழக்கூடியதும் ஆகும். 70 ஆண்டுகள் மனிதர்கள் தவிர்த்த மற்றைய விலங்குகளில் இதுவே அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும். யானைகள் மிகவும் வலிமையானவை. வேட்டை விலங்குகளும் காட்டுயிர்களின் உணவு படிநிலையில் உயர்நிலையில் உள்ளவைகளுமான சிங்கம், புலி முதலியன கூட நெருங்க முடியாத வலிமை கொண்டவை. சிங்கங்கள் ஒன்றாகச் சேர்ந்து தனியாக களைத்த அல்லது இளைத்த யானையை கொல்லும். ஆனால் இவ்வகை நிகழ்வுகள் மிக மிக குறைவே. யானைகள் குடும்பமாக வாழும், மேலும் இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானை பாலூட்டி மற்றும் தாவர உண்ணி ஆகும். பாலூட்டி ஆங்கிலத்தில் மம்மல். பாலூட்டி என்பது தமது குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் ஒரு வெப்ப இரத்த விலங்கினமாகும். இவை உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பம் இவற்றின் உடலின் இயக்கத்தில் இருந்தே உருவாக்கப்படுகிறது. பாலூட்டிகள் வகையைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணி, இலையுண்ணி ஆகும். தாவர உண்ணி அல்லது இலையுண்ணி என்பது மரம், செடி, கொடி, புல், பூண்டு முதலியவற்றை உண்டு உயிர் வாழும் விலங்கு வகையை குறிக்கும். அதாவது இவ்விலங்குகள் ஊன், இறைச்சி, புலால் உண்ணுவதில்லை. ஆடு, மாடு, எருமை, மான், யானை, குதிரை முதலிய விலங்குகள் தாவர அல்லது இலை உண்ணிகளாகும்.
ஆண் யானைக்கு களிறு என்று பெயர், பெண் யானைக்கு பிடி என்று பெயர். யானையின் குட்டியை கன்று என்றோ குட்டி யானை என்றோ சொல்வர். யானை உறக்க எழுப்பும் ஒலியை பிளிறுதல் என்பர். யானை இனங்கள். ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் பெரியவை, பெரிய காது, மடல்களை கொண்டுள்ளன. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டும் தந்தங்களை கொண்டுள்ளன. ஆனால் ஆசிய பெண் யானைகளில் தந்தம் அரிதாகவே காணப்படுகிறது. ஆப்பிரிக்க யானைகளின் முதுகுப்புறம் தலைக்கு அடுத்து சற்று உள்நோக்கி வளைந்தும் புடைத்த நெற்றி, மேடுகள் இல்லாமல் சமமாகவும் இருக்கும். இவற்றின் துதிக்கையின் நுனியில் 2 இதழ்கள் இருக்கும். ஆனால் முன்னங்கால்களில் 4 அல்லது 5 நகங்களும் பின்னங்கால்களில் 3 நகங்களும் இருக்கும். ஆசிய யானைகளின் முதுகு சற்று உயர்ந்து மேடாக இருக்கும். நெற்றியில் 2 மேடுகளும் காது மடல்கள் சிறியனவாகவும் இருக்கும். துதிக்கை நுனியில் ஒரே ஓர் இதழும் இருக்கும். மேல்புறம் முன்னங்கால்களில் 5 நகங்களும் பின்னங்கால்களில் 4 நகங்களும் இருக்கும். ஆப்பிரிக்க யானை தரையில் வாழக்கூடிய விலங்கினங்களில் மிகப்பெரிய விலங்காகும். இது ஆசிய யானைகளை விட அளவில் பெரியவையாக காணப்படுகின்றன. ஆப்பிரிக்க ஆசிய யானைகளிடையான ஒப்பீடு. ஆப்பிரிக்க யானை 4 மீட்டர் நீளம் வரை உயரமும் சுமார் 7 டன் வரை எடையும் கொண்டு விளங்குகின்றது. ஆசிய யானையை பொறுத்தவரையில் அளவில் ஆப்பிரிக்க யானையை காட்டிலும் உயரத்திலும் எடையிலும் குறைவானதாகும். அதிகபட்சமாக 5 டன் எடை வரை இவை வளரக்கூடியன. ஆப்பிரிக்க யானையின் காது அதன் தோல்புறத்தை முழுதும் மறைக்கும் முகமாக அமைந்துள்ளது. இவற்றின் காது 1.5 மீட்டர் நீளமும் 1.2 மீட்டர் அகலமும் உடையது. ஆசிய யானையின் காது அமைப்பு தோல்புறத்தை காட்டிலும் தாழ்ந்த அளவில் சிறியதாகவும் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்க யானையின் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் வளர்ச்சியடைகின்றது. ஆசிய யானை வகைகளில் ஆண் யானைகளுக்கு மாத்திரமே தந்தம் வளர்ச்சியடைகின்றன. பெண் யானைகளுக்கு வளர்ச்சியே இல்லை என்று சொல்லுமளவிற்கு மிக சிறிய அளவிற்கே வளர்ச்சியடைகின்றது. ஆப்பிரிக்க யானையின் தும்பிக்கையின் முனையில் 2 உதடை போன்ற பற்றி பிடிக்கும் தசைப்பகுதியும், ஆசிய யானையின் தும்பிக்கை முனை ஒரு பற்றி பிடிக்கும் தசைப்பகுதியும் அமையப் பெற்றுள்ளன. ஆசிய யானையின் கால்களின் விரல் நகம் முன்காலில் 5 நகங்களும் பின்கால்களில் 4 நகங்களும். ஆப்பிரிக்க யானைகள் முன்கால்களில் 4 அல்லது 5 நகங்களும் பின்புற கால்களில் 3 நகங்களும் பெற்றுள்ளன. பொதுவாக யானைகள் வெளிர் சாம்பல் நிறத்தை உடையவை. இருப்பினும் குளம் மற்றும் குட்டைகளின் சேற்று சகதிகளில் புரண்டெழுவதனால் சேற்றின் நிறத்திற்கேற்ப அடர் சாம்பல், சிகப்பு மற்றும் பழுப்பு நிறங்களிலும் காணப்படுகின்றது. ஆப்பிரிக்க புதர் யானைகள் இலிருந்து வழிமாற்றப்பட்டது. ஆப்பிரிக்க புதர் யானை 2 ஆப்பிரிக்க யானை இனங்களில் இவை மிகவும் பெரியதாகும். முன்னர் இவ்வின யானையும் ஆப்பிரிக்க காட்டு யானையும் ஒரே இனமாக ஆப்பிரிக்க யானைகள் எனும் பெயரில் ஒரே இனமாக அடையாளம் காட்டப்பட்டது. தற்போதைய ஆய்வுகளில் 2ம் தனித்தனி இனமாக பகுக்கப்பட்டுள்ளது. உணவும் வாழ்விடமும் யானைகள் இலையுண்ணிகள் அல்லது தாவர உண்ணிகள் ஆகும். இவை மூங்கில், கரும்பு போன்றவற்றை விரும்பி உண்கின்றன. இவை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உணவு சேகரிப்பதில் ஈடுபடுகின்றன. மேலும் இவற்றின் செரிமான திறன் மிகவும் மந்தமானது. எனவே இவை உண்பதில் 40 விழுக்காடே செரிமானம் ஆகிறது. எனவே இவை நிறைய உணவு உட்கொள்ள நேரிடுகிறது. நன்கு வளர்ந்த யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் 140 முதல் 270 கிலோ வரை உணவு உட்கொள்கின்றன.
உடல் அமைப்பு: ஆண் யானைகள் பொதுவாக 3 மீட்டர் உயரமும் 6000 கிலோகிராம் எடையும் கொண்டவை. யானையின் தோல் மிகவும் தடிப்பானது, சுமார் 3 சென்டிமீட்டர் தடிப்பு இருக்கும். எனினும் இதனால் கொசு முதலியனவும் கடிக்கும். யானை வலுவான 4 கால்களை கொண்டிருக்கிறது. யானை பருமனான உடலை கொண்டிருந்தாலும் மலை மீதும் நெடுங்குத்தான இடங்களிலும் திறம்பட ஏறவும் இறங்கவும் வல்லது. யானைக்கும் அடிசருக்கும் என்னும் பழமொழி யானையின் நெடுங்குத்தான ஏற்ற இறக்கங்களில் அதன் நடுத்திறனை குறிப்பிட்டு எழுந்ததாகும். தும்பிக்கையானது மொத்தம் 40,000 தசைகளால் ஆனது. இது எல்லா புறங்களிலும் வளையக்கூடியது. தும்பிக்கையின் நுனியில் யானை மூச்சுவிடும் மூக்குத் துளைகளும் சின்னஞ்சிறிய மிகவும் நுண்ணுணர்வு உள்ள விரல் நீட்சியும் இருக்கின்றன. தும்பிக்கையால் சிறு குச்சி முதல் பெரிய மரம் வரை தூக்க முடியும். இவை பொதுவாக உணவை எடுப்பதற்கும் நீர் பருகுவதற்கும் உதவுகின்றன. பகை விலங்குகளின் தாக்குதலையும் யானை தும்பிக்கையால் எதிர்த்து முறியடிக்கிறது. கழுத்து குட்டையாக இருப்பதால் தும்பிக்கையின் முக்கியத்துவம் மிகப்பெரியது. இலங்கையின் யானைகளில் ஆண் பெண் ஆகிய இருபால் விலங்குகளுக்கும் பெரும்பாலும் யானை கந்தம் கிடையாது. யானை கந்தம் யானையின் கடைவாய்ப்பற்களின் நீட்சியாகும். இதனால் இவைகளுக்கு யானைகளின் ஈறு அல்லது தந்தம் என்றும் பெயர். ஈறு தந்தம் என்றால் பல் என்று பொருள். தந்தங்கள் 3 மீட்டர் 10 அடி வரை வளரக்கூடியவை. மேலும் இவை 90 கிலோகிராம் எடை வரை இருக்கலாம். இத்தந்தங்கள் வியாபாரத்திற்காகவும் பயன்படுகின்றன. பல யானைகளை கொன்று எடுக்கப்பட்ட 6 டன் தந்தங்களை எதியோப்பியா நாடு 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தீயிட்டு அழித்தது. தோல்: யானையின் தோல் மிகவும் தடிப்பானது. உடலின் பெரும்பாலான பகுதிகளில் தடித்த தோல் காணப்படுகிறது. தோலின் தடிமன் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். எனினும் இதன் வாயைச் சுற்றியும் காதின் உட்பகுதியிலும் தோல் மெல்லியதாக உள்ளது. பொதுவாக ஆசிய யானைகளின் தோல் ஆப்பிரிக்க யானைகளை விட கூடுதலான முடியை கொண்டுள்ளது. யானைகள் பொதுவாக சேற்றையோ மண்ணையோ உடல் முழுதும் பூசிக்கொள்கின்றன. இது யானை சமூகத்தின் ஒரு முக்கிய குணம் ஆகும். இது யானையின் தோலை சூரிய வெப்பத்தில் இருந்தும் கதிர்வீச்சில் இருந்தும் காத்துக்கொள்ள உதவுகிறது. யானையின் தோல் தடித்து இருப்பினும் இதன் உணர்திறன் அதிகம். இதனாலேயே யானைகள் சேற்றையோ அல்லது குளித்த பின் மண்ணை வாரி தூற்றிக் கொள்கின்றன. கால்கள்: யானையின் பெரிய உடலை தாங்குவதற்கு ஏற்ப இவை வலிமையான கால்களை கொண்டுள்ளன. இவற்றின் கால்கள் செங்குத்தாக இருப்பதாலும் அகன்ற பாதங்கள் இருப்பதாலும் இவை நிற்பதற்கு தசையாற்றல் அதிகம் தேவையில்லை. எனவே இவற்றால் நீண்ட நேரம் இளைப்பாறாமல் நிற்க இயலும். ஆப்பிரிக்க யானைகள் நோயுற்றாலோ அல்லது காயம் பட்டாலோ தவிர பெரும்பாலும் அமர்வதில்லை. ஆனால் ஆசிய யானைகள் அடிக்கடி இளைப்பாறுகின்றன. அறிவாற்றல்: தரையில் வாழும் விலங்குகளில் யானையின் மூளையே மிகவும் பெரியதாகும். இது 5 கிலோகிராமுக்கும் சற்று கூடிய எடையை கொண்டது. யானைகள் நினைவாற்றல் மிக்கன. விலங்குகளில் முதலைகளுக்கும் டால்பின்களுக்கும் அடுத்து யானைகளே அறிவாற்றல் நிரம்பியவையாக கருதப்படுகின்றன. மனிதர்களுக்கு அடுத்தபடியாக அறிவில் சிறந்தவையாக யானைகள் கூறப்படுகின்றன. யானைகளின் மூளையும் அமைப்பிலும் நுட்பத்திலும் சிறந்தவை. கருவிகளை பயன்படுத்தவும் கற்றுக்கொள்கின்றன. பொதுவாக யானை இரக்க உணர்ச்சி கொண்டது. புலன் உணர்வு: யானைகள் மிகச்சிறந்த கேட்கும் திறனையும் மொப்பத்திறனையும் பெற்றுள்ளன. யானையின் கண் சற்று கிட்ட பார்வை கொண்டது. எனவே ஒரு யானை தன் பார்வையை விட கூர்மையான கேட்கும் சக்தியும் நுட்பமான மொப்பத்திறனையுமே நம்பி வாழ்கிறது.
இவற்றின் தும்பிக்கையும் உணர்திறன் மிக்கது. இவற்றின் காதுகள் மட்டுமன்றி தும்பிக்கையும் அதிர்வுகளை உணரவல்லது. இவற்றின் பாதங்கள் மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளையும் உணரவல்லன. இனப்பெருக்கம். யானையின் சினைக்காலம் 22 மாதங்கள் ஆகும். இதுவே பாலூட்டிகளில் மிக நீண்ட சினைக்காலம் ஆகும். பொதுவாக இவை ஒரேயொரு கன்றையே இணுகின்றன. இரட்டைகள் பிறப்பது மிகவும் அரிது. பிறந்த யானை கன்றானது 90-115 கிலோகிராம் எடை வரை இருக்கும். யானை இனம் முன்னும் ஈனும் பொழுதும் ஈன்ற பின்னரும் அதனைச் சுற்றிலும் மற்ற வளர்ந்த யானைகள் இருந்து மிகவும் உதவுகின்றன. யானைக்கன்று பிறந்ததில் இருந்து அது யானை கூட்டத்தாலேயே வளர்க்கப்படுகின்றது. அச்சுறுத்தல்கள். வேட்டையாடுதல். யானைகளுக்கு முக்கியமான அச்சுறுத்தல் வேட்டையாடப்படுதல் ஆகும். யானைகள் அவற்றின் தந்தங்களுக்காக வேட்டை ஆடப்படுகின்றன. பெரியவையும் நீண்ட காலம் வாழுவனவும் குறைவான வேகத்தில் இனம் பெருகுவனவுமான யானைகளுக்கு அவை அளவு மீறி வேட்டையாடப்படுதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இவை பெரிதாக இருப்பதனால் எளிதில் மறைந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு யானையும் வளர்ந்து இனம் பெருக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகின்றன. ஒவ்வொரு யானைக்கும் சராசரியாக நாளொன்றுக்கு 140 கிலோகிராம் 300 இறாத்தல் இலைத்தழைகள் தேவைப்படுகின்றது. புலி, சிங்கம் போன்ற பெரிய கொண்மாக்கள் அழைக்கப்படுவதால் அல்லது வேறு காரணங்களால் யானைகளின் உணவுக்கு போட்டியாக உள்ள சிறிய தாவர உண்ணிகள் பெருகி தாவரங்களை பெருமளவில் அழிப்பதால் யானைகளுக்கு உணவு பெறுவது கடினமாகின்றது. யானைகள் மனிதனால் கொல்லப்படுவதை தவிர பிற விலங்குகளால் உணவுக்காக கொல்லப்படுவது அரிது. வாழிடம் சுருங்குதல். யானைகளின் வாழிடங்கள் அழைக்கப்படுவதும் மற்றொரு முக்கியமான அச்சுறுத்தல் ஆகும். மனிதர் வேளாண்மை விரிவாக்கத்துக்காக யானைகளின் வாழிடங்களான காடுகளை அழித்து வருகிறார்கள். இது மனிதர்களின் நலனுக்கும் யானைகளின் நலன்களுக்கும் இடையே முரண்பாடுகளை உருவாக்குகின்றது. எடுத்துக்காட்டாக யானைகள் புதிய வேளாண்மை குடியேற்றங்களுக்குள் நுழைந்து பயிர்களை அழித்து விடுவதுடன் மக்களுக்கு உயிராபத்தையும் ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான முரண்பாடுகளால் இலங்கையில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 150 யானைகளும் 100 மனிதர்களும் இறப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. காடழிப்பு யானைகளின் வாழிடத்தையும் குறைக்கின்றது. ஆசிய யானைகளின் அழிவுக்கான முதன்மை காரணம் வாழிடங்கள் இழக்கப்படுவதே என்று கூறப்படுகிறது. யானைகள் வாழ்வதற்கு பெரிய அளவிலான காட்டுப்பகுதிகள் தேவைப்படுகின்றன. ஏனெனில் யானைகள் கூட்டமாக ஒரு பகுதிக்குள் புகுந்து மரங்களையும் செடி கொடிகளையும் பெருமளவில் அழித்து உண்கின்றன. பின்னர் வேறிடத்துக்கு செல்கின்றன. இவ்வாறு புதிய இடங்களுக்கு சென்று அழிக்கப்பட்ட காடுகள் மீண்டும் வளர்ந்ததும் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து உணவை பெறுகின்றன. வாழிடங்களின் அளவு குறையும் போது மிக விரைவிலேயே உணவு முடிவடைந்து விடுகிறது. இறப்பு. வேட்டையாடுதல். இருதய கோளாறு, மாரடைப்பு, மூளையில் இரத்த கட்டி போன்றவற்றால் யானைகள் இறக்கக்கூடும். சங்க இலக்கியங்களில் யானை. தமிழ் சங்க இலக்கியங்களில் யானையை 170க்கும் மேற்பட்ட பெயர்களில் குறிப்பிடுகிறார்கள். விரிவாக தமிழ் விக்ஷனரியில் காணலாம். யானைகளுடனான நமது பயணம் முடிவுக்கு வரும்போது இந்த நம்ப முடியாத விலங்குகளை பாதுகாக்க நினைவில் கொள்வோம். ஒன்றாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் மற்றும் யானைகள் மற்றும் அனைத்து வனவிலங்குகளுக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை கொடுப்போம். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.